இன்டர்நெட் என்பது ஒரு பெரிய மாயை. உண்மையை விட பல மடங்கு பொய்யும் புரட்டும் நிறைந்த உலகம் ஆன்லைன் ஆகும். இங்கு மட்டும்தான் ஏதேனும் ஒரு புகைப்படத்தை காட்டி அதில் உள்ளவை உண்மை என நம்மை நம்ப வைக்க முடிகிறது. இப்போது நம்மை முட்டாளாக்குவதற்கு தந்திரமாக பரப்பப்பட்ட சில பொய் தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வோம். காந்தியை கோட்சே சுட்ட புகைப்படம். காந்தியை கோட்சே சுடுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படம் என்ற பெயரில் ஓர் புகைப்படம் அடிக்கடி சமூக வலைதளங்களில் பரவும். இது முற்றிலும் பொய்யானது. 1963ஆம் ஆண்டு 9 Hours to Rama என்ற படத்தில் ஜெர்மன் நடிகர் கோட்சேவாக நடித்த போது எடுத்த புகைப்படம் அது. 3 தலை நாகம். அவ்வப்போது நேற்று 2 நாட்களுக்கு முன்பு என இந்தியாவின் பல இடங்களில் எடுக்கப்பட்டதாக பகிரப்படும் 3 தலை நாகத்தின் படம் இது. போட்டோஷாப் அறிந்த நபர்களுக்கு மட்டுமே தெரியும் இது அப்பட்டமான பொய் என்று. ஒரே பிரசவத்தில் 11 குழந்தைகள். இந்த படத்தை நீங்கள் பரவலாக சமூக வலைதளங்களில் கண்டிருக்கலாம். ஒரே பிரசவத்தில் 11 குழந்தைகளை ஈன்றெடுத்து இந்திய பெண் சாதனை என்று இப்படம் பகிரப்பட்டிருக்கும். இது அப்பட்டமான பொய். கடந்த 11/11/2011 அன்று சூரத்தில் உள்ள செஞ்சுரி மருத்துவமனையில் பிறந்த 11 குழந்தைகளின் புகைப்படம் தான் இது. மிகப்பெரிய எலும்புக்கூடு. இந்தியா மற்றும் வங்காளதேசத்திலும் கூட இந்த புகைப்படம் அதிகமாக பரவியது. பூமிக்கு அடியில் கிடைத்த பெரிய மனித எலும்புக்கூடு என்று கூறப்பட்டது. ஆனால் இது worth1000.com என்ற இணையதளத்தில் புகைப்பட எடிட்டிங் போட்டியில் பங்கெடுத்த புகைப்படம் என்பதுதான் உண்மை. தீபாவளி தினத்தில் இந்தியா. சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலம் இந்த புகைப்படம். ஒவ்வொரு தீபாவளி நாளன்றும் நாசா இந்த புகைப்படத்தை வானில் இருந்து எடுத்தது என்று கூறுவார்கள். இது வெறும் புரளி. இது புரளிதான் என்று நாசாவும் ஊர்ஜிதம் செய்துள்ளது. உலகிலேயே சிறந்தது இந்திய தேசிய கீதம். வாட்ஸ்அப், மின்னஞ்சல், முகநூல் என பல இடங்களில் உலகின் சிறந்த தேசிய கீதம் ஜனகணமன என்று யுனெஸ்கோ அறிவித்தது என்ற செய்தி 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது சுற்றறிக்கை போல வந்துவிடும். இது முற்றிலுமான பொய் என யுனெஸ்கோ அறிவித்துவிட்டது. கேரளாவில் மனிதனை விழுங்கிய மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பு கேரளாவில் மது அருந்திவிட்டு படுத்திருந்த மனிதனை விழுங்கிவிட்டது என்று கூறி பரப்பி வந்தார்கள். ஆனால் இதே புகைப்படம் இந்தோனேஷியா, சீனா, மலேசியா, தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளிலும் பரப்பப்பட்டுள்ளது. இது உண்மையில் ஒரு முறை மலைப்பாம்பு மான் ஒன்றை முழுதாக விழுங்கிய போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஆகும். பிளாஸ்டிக் குர்குரே. குர்குரேவை யாரும் சாப்பிட வேண்டாம். அதில் பிளாஸ்டிக் கலப்படம் உள்ளது. பாருங்கள் எப்படி உருகுகிறது என்று ஒரு படம் பகிரப்படும். ஆனால் குர்குரேவில் சோளம் மற்றும் மசாலா பொருட்கள் தான் கலக்கப்படுகிறது. இது போலியான புகைப்படம் என குர்குரே நிறுவன மேலாண்மை துறையிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பெப்சி மாசா ஃப்ரூட்டியில் HIV வைரஸ். இது மிகவும் கொடுமையான பொய். டெல்லி போலீஸ் தான் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டது என பரப்பப்பட்ட பொய் இது. பெப்சி ஃப்ரூட்டி மாசாவில் ஒரு ஊழியரின் ரத்தம் கலந்துவிட்டது. அவர் ஒரு HIV நோயாளி. எனவே அவற்றை பருகுவதை நிறுத்துங்கள் என்று கூறி பரப்பினர். ஆனால் இது பொய்யான தகவல் என டெல்லி காவல்துறையே அறிவித்துவிட்டது. ஹனுமனின் கதாயுதம். சமீப காலமாக இந்த ஹனுமனின் கதாயுதம் சமூக வலைதளங்களில் உலாவி வருகிறது. கேட்டால் இது இலங்கையில் பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கப்பட்டது என கதை கூறுவார்கள். இது அப்பட்டமான பொய். உண்மையில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் ஹனுமன் ஜெயந்தி அன்று இந்தூர் பகுதியில் நிறுவப்பட்ட அனுமன் சிலையில் வைக்கப்பட்ட கதாயுதம் தான் இது. சுவிஸ் பேங்க் வெளியிட்ட கருப்பு பணப்பட்டியல். இந்திய அரசியல்வாதிகள் யார் யார் எத்தனை ஆயிரம் கோடிகள் சுவிஸ் வங்கியில் கருப்பு பணம் வைத்துள்ளார்கள் என பட்டியல் வெளியாகியுள்ளது என்று இந்த படம் பரப்பப்பட்டது. இதுவும் பொய்தான். சுவிஸ் கோட் ஆனது 0041. இந்த புகைப்படத்தில் 0044 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மேனேஜர் கையொப்பம் வலது பக்கம் உள்ளது. ஐரோப்பிய வழக்கத்தின்படி அவர்கள் இடது பக்கம்தான் கையொப்பம் இடுவார்கள்.